வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டுட்டர்ஸ். ஸோ குரூப் 4க்கான டெஸ்ட் சீரீஸில் தேர்வு 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய தேர்வு எல்லாமே ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த தேர்வுக்கான கேள்விகள் எல்லாமே கொடுத்துருக்க தேதியில் காலையில் அப்லோட் செய்யப்படும். அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அன்றைக்கி சாயந்தரமே நம்மளுடைய சேனலில் அப்லோட் செய்யப்படும். ஸோ வீட்டில் நீங்களே ஓஎம்ஆர் ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கொஷின்க்கெலாம் ஆன்சர் ஷேட் பண்ணுங்கள். ஆன்சர் வந்தோடனே அது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓன் ப்ரிப்ரேஷன் பண்ணுற அஸ்பிரன்ஸ்க்கு எல்லாமே நம்மளுடைய வினாத்தாள் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம முதலாவது வினாக்கு போகலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ முடியரசன், பி தாராபாரதி, சி வாணிதாசன். இரண்டாவது வினா, கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 8. மூன்றாவது வினா, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஏ திருக்குறள், பி திருமந்திரம், சி தாயுமானவர் பாடல்கள். தமிழ் மொழியின் உபநிடதம். நான்காவது வினா, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்தனார், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி பாரதிதாசன். ஐந்தாவது வினா, பேட்ரியாட்டிசம் என்பதன் பொருள்? ஏ மொழிப்பற்று, பி நாட்டுப்பற்று, ஆப்ஷன் சி தேசப்பற்று. அடுத்ததா ஆறாவது வினா, மாணிக்கம் பற்றிய பின்வரும் கூற்றை கருத்தில் கொள்க. 1. கனிச்சாறு பாவியகொத்து நூறாசிரியம் மகபுதவஞ்சி ஐயை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். 2. தென்மொழி, தமிழ்ச்சீட்டு, தமிழ்மொழி ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாணிக்கம்னா யாருன்னு தெரியணும். ஸோ இந்த பாடல்களை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் அது யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஏ 1 சரி, பி 2 சரி, சி 1, 2 சரி. அடுத்த கொஷின் போயிடலாம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஏ நல்வழி, பி ஆத்திச்சூடி, சி மூதுரை. எட்டாவது வினா, 1. இந்தியாவின் பறவை மனிதர். 2. இவரது வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என பெயரிடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சலீம் அலி, ஆப்ஷன் பி முகமது அலி, ஆப்ஷன் சி நெல்லை சு முத்து. 9வது வினா, கழுத்தில் சூடுவது எது? ஏ மேகலை, பி தார், சி கணையாளி. 10வது வினா பொறுத்துக. சப்பாத்தி கள்ளி தாள், கரும்பு மடல், கமுகு கூந்தல், நெல் தோகை. ஸோ ஏபிசி எதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. 11வது வினா, கபிலர் என்னும் பெயருக்கான மாத்திரை அளவு என்ன? ஏ 2, பி 3.5, சி 2.5. 12வது வினா, நெய்தல் திணைக்குரிய பூ எது? ஏ தாளம்பூ, பி குறிஞ்சிப்பூ, சி தாமரைப்பூ. 13வது வினா, மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஏ 8, பி 7, சி 6. 14வது வினா, பொறையுடைமை என்பதை பிரித்து எழுதுக. ஏ பொறுமை கூட்டல் உடைமை, பி பொறை கூட்டல் யுடைமை, சி பொறை கூட்டல் உடைமை. 15வது வினா, நவமணிகளை அகர வரிசைப்படுத்துக. ஸோ இந்த வரிசையை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற ஒரு கொஷின் இது. கேர்ஃபுல்லாக பார்த்து எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. 16வது வினா, கும்பி என்பதன் பொருள் யாது? ஏ வயிறு, பி பூமி, சி இரக்கம். 17வது வினா, இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரத்தில் இயற்கையில் முதன்மைப்படுத்துவது எது? ஏ ஞாயிறு, பி திங்கள், சி நிலவு. 18வது வினா, காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? ஏ
தந்தை பெரியார், பி அறிஞர் அண்ணா, சி ராஜாஜி. 19வது வினா, மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஏ 30, பி 31, சி 32. 20வது வினா, சாலச் சிறந்தது எவ்வகை சொல்? ஏ வினைச்சொல், பி இடைச்சொல், சி உரிச்சொல். 21வது வினா, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் யார்? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி பிசிராந்தையார், ஆப்ஷன் சி கபிலர். 22வது வினா, வேலுநாச்சியார் குறித்த பின்வரும் கூற்றுகளுள் சரியானவற்றை கண்டறிக. 1. வேலுநாச்சியார் 1731 ஜனவரி 3 பிறந்தார். 2. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. 3. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த வீர பெண்மணி. ஆப்ஷன் ஏ 1, 2 சரி, பி 2, 3 சரி, சி 1, 2, 3 சரி. அடுத்த கேள்விக்கு போகலாம். வாய்மொழி இலக்கியம் என்று அறியப்படுவது எது? ஏ தூது, பி பல்லு, சி நாட்டுப்புற பாடல். 24வது வினா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? ஏ பாரதிதாசன், பி வாணிதாசன், சி பாரதியார். 25வது வினா, பின்வரும் கூற்றுகளுள் தவறானவற்றை கண்டறிக. 1. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை. 2. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. 3. உமணர் போகலும் குறுந்தொகை. ஸோ 1 தவறு, 2, 3 தவறு, 3 தவறு. ஸோ அடுத்த வினா, சரியான கூற்றை கண்டறிக. கதிரவன் மறைவான் காலையில் உதித்து மாலையில். பி மறைவான் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறைவான். அடுத்ததான் 27வது வினா. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 27வது வினா, இந்திய நூலகவியலின் தந்தை யார்? ஏ சீனிவாச ராமானுஜர், பி ரா அரங்கநாதன், சி அறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்த கொஸ்டின், மயங்கொலி பிழையற்ற தொடர் எது? ஏ மாலா திருவிழாவிற்கு சென்றால், பி பழம் உடலுக்கு நல்லது, சி பறவை பறந்து சென்றது. ஸோ இதில் தப்பில்லாத வேர்டு எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்த வினா, பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஸோ இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஏ புறப்பொருள் வெண்பா மாலை, பி தொல்காப்பியம், சி நன்னூல். ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற பாடல் வரிகள். ஸோ அடுத்தது 30வது வினா, சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஏ பொங்கல் பஞ்சாப், பி லோரி தமிழ்நாடு, சி மகர சங்கராந்தி உத்தர பிரதேசம். 31வது வினா, ஆசாரக்கோவை குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஏ இதன் பொருள் பெரியோரின் அறிவுரை, பி இதன் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், சி 17 கீழ்க்கணக்கு நூட்களுள் ஒன்று. 32வது வினா, கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? ஏ 1952, பி 1953, சி 1954. 33வது வினா, காமராஜர் குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏ 1976 பாரத ரத்னா விருது, பி சென்னை உள்நாட்டு விமான நிலையம் இவர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது, சி சென்னை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அடுத்து 34வது வினா, ஒரு மேட்ச் தான். மக்கள் கவிஞர் ஆ மருதகாசி, திரைக்கவி திலகம் நாமக்கல் கவிஞர், பகுத்தறிவு கவிஞர் கல்யாண சுந்தரனார், காந்திய கவிஞர் உடுமலை நாராயணகவி. ஸோ ஏபிசி 3ல் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க.
அடுத்தது ஒரு மேட்ச் தான் இலக்கண பகுதியிலிருந்து. இடுகுறி சிறப்பு பெயர் அணி இடுகுறி பொதுப்பெயர் வளையல், காரண பொதுப்பெயர் கருவேலங்காடு, காரண சிறப்பு பெயர் மரம். ஸோ அடுத்த வினா, சிலப்பதிகாரம் பிரித்து எழுதுக. ஏ சிலப்பு கூட்டல் அதிகாரம், பி சில கூட்டல் அதிகாரம், சி சிலம்பு கூட்டல் அதிகாரம். அடுத்ததாக 37வது வினா. ஸோ இதுக்கப்புறம் இருந்து ஓல்டு புக் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 37வது வினா, மடவார் என்பதன் பொருள். ஏ பெண்கள், பி ஆண்கள், சி மக்கள். 38வது வினா, கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி கம்பர், ஆப்ஷன் சி பாரதியார். 39வது வினா, டாக்டர் உ.வே.சா அவர்களுக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? ஏ 2005, பி 2006, சி 2007. 40வது வினா, உ.வே.சா அவர்களின் என் சரிதை என்னும் வாழ்க்கை வரலாற்று நூல் வெளிவந்த இதழ் எது? ஏ ஆனந்த விகடன், பி தினமலர், சி குடியரசு. 41வது வினா, ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ மூதுரை, பி நாலடியார், சி பழமொழி 400. 42வது வினா, உலகின் மிகச்சிறந்த நூட்களுள் ஒன்று போரும் அமைதியும் என்று கூறியவர் யார்? ஏ காந்தியடிகள், பி நேரு, சி அம்பேத்கர். 43வது வினா, கிளவி என்பதன் பொருள் யாது? கிளவி என்பதன் பொருள். ஏ முதியவர், பி 2, சி சொல். 44வது வினா, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் யார்? ஏ பாம்பாட்டி சித்தர், பி குதம்பை சித்தர், ஆப்ஷன் சி கடுவெளி சித்தர். 45வது வினா, பெரியார் குறித்த தவறான விடையை தேர்ந்தெடுக்க. ஏ 1970 ஐநா யுனெஸ்கோ விருது, பி 1978 நடுவண் அரசு அஞ்சல் தலை, சி இரண்டும் இல்லை. 46வது வினா, தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல் எது? ஏ அகநானூறு, பி புறநானூறு, சி தொல்காப்பியம். 47வது வினா, தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? ஏ பெரியார், பி திருவிக, சி நேதாஜி. 48வது வினா, துன்பத்தையும் தனது பாடல்கள் மூலம் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர். ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், பி வாணிதாசன், சி ராமச்சந்திர கவிராயர். 49வது வினா, வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் யார்? ஏ கமனச்சித்தர், பி காயசித்தர், சி கடுவெளி சித்தர். கடைசி வினா 50வது வினா, மரமும் பழைய குடையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ அழகிய சொக்கநாதர், பி கல்கி, சி அண்ணாதுரை. ஸோ இதோட இந்த தேர்வு தொடர் நிறைவு பெறுது. இதற்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.